இந்த காணொளியை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு தகவலை நான் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். அதாவது 1895வது வருடம் 1895வது வருடம் 28 வயசில் ஒரு அம்மா அயர்லாந்துலேருந்து 8000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள அயர்லாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் வந்திருக்காங்க. இந்தியாவுக்காக அங்கேருந்து அவங்க பார்த்து எப்படியாவது இந்தியாவை போய் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஆசையில் வந்து 1895ஆம் ஆண்டு அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து கார்மைக்கேல், அமி கார்மைக்கேல் அப்படிங்கிறவங்க. அமி கார்மைக்கேல் அவங்க வந்து 1867வது ஆண்டு பிறந்திருக்காங்க. அயர்லாந்தில் பிறந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பாருங்கள், அந்த இந்தியா மேலே ஒரு பாசம் வந்து அவங்க வந்து 8000 கிலோமீட்ரு அந்த பக்கம் உள்ள அயர்லாந்தில் பிறந்து அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்தது பாருங்க, அட்லாண்டிக் பெருங்கடல், மத்திய தரைக்கடல், அரேபிய கடல், இந்திய பெருங்கடல் மற்றும் சுயஸ் கால்வாய், செங்கடல் இதெல்லாம் தாண்டி 28 வயசில் அவங்க வந்து பாருங்கள் பெங்களூர், பாம்பே அந்த பகுதிகளெலாம் வந்திருக்காங்க. கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க, திருநெல்வேலிக்கு போயிருக்காங்க. திருநெல்வேலிக்கு போய் தான் டோனாவூர் பகுதியில் போய் அங்கே ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. டோனாவூர் பெல்காம் ட்ரஸ்ட் என்ற அந்த அமைப்பை தொடங்கியிருக்கிறாங்க. அங்கே வந்து கைவிடப்பட்ட ஆண் பெண் குழந்தைகளுக்காக அவங்க போராடி அவங்களுக்கு கல்வி மருத்துவம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இங்கே வந்து பார்க்கும்போது பெண்கள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், போய் கோயிலில் கொண்டு போய் விட்டு தேவதாசியாக்கி அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல்களையும் அவங்களுக்கு கல்வி இல்லாமல் அவங்கள முட்டாளாக்கி வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க வந்து அதெல்லாம் முற்றிலும் ஒழித்து அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக அவங்கள இப்படிலாம் வளர்க்கக்கூடாது, பெண்களை வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லி போராடி அந்த தேவதாசி முறையை உழைக்கிறதுக்காக சட்ட ரீதியாலாம் பாடுபட்டிருக்காங்க. அவங்க தான் வந்து கார்மைக்கேல். அந்த அம்மா வந்து இப்போ வந்து அந்த பல லட்ச ஆண் பெண்களை மீட்டு அவங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ தாயாக இருக்காங்க. இன்னுமே தாயாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எத்தனையோ பேருக்கு தாயாக வாழ்ந்து அவங்க இந்திய நாட்டிற்கு விரோதமாக, நடைமுறைக்கு விரோதமாக போராடி அதை சட்ட ரீதியாக போராடி அவங்க எல்லாம் வெற்றி கொண்டு எல்லாருக்குமே வந்து உணவளித்து வாழ்ந்திருக்காங்க. அவங்களை நாம் வாழ்த்துவோம், வரவேற்போம். அவங்களுடைய விட்டு போன ட்ரஸ்ட் நல்லபடியாக நடக்கிறதுக்காக நாம் கடவுளை பிரார்த்திப்போம். கடவுள் தாமே அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். அயர்லாந்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்தியா மேலே ஒரு பாசம் இருக்குதுன்னு சொன்னால், இந்தியாவில் உள்ள நம்மளுக்கு எத்தனை பேருக்கு நமக்கு இந்த ஒரு பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி பார்ப்போம். கார்மைக்கேல் அம்மா மாதிரி நம்மளும் வந்து முட்டாள்தனமாக மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களை நல்ல வழிக்கு திருப்புறதுக்கு நம்ம போராடுவோம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். கடவுள் அவங்களுக்கு துணை இருந்தது போல் நம்மளை வாழ்க்கையிலையும் கடவுள் நமக்கு துணை இருப்பாராக. அந்த கார்மைக்கேல் அம்மாவுடைய குடும்பங்கள், அவங்களுடைய குழந்தைகள், அவங்க கல்யாணமே முடிக்காமல் அவங்க இந்தியாவில் வந்து அவங்க இருந்து கடைசி காலம் மட்டும் இங்கே வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களுக்காக நாம் அவங்களை வாழ்த்துவோம். அவங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நாம் இறைவனை வேண்டுவோம்.